போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 2025 என்ன பலன் இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பாக பேசுவோமே. இந்த மாதத்தில் 5ல் சூரியன் ஆட்சி ஆகிறது அற்புதமான பலன். சூரியன் ஆட்சி ஆகின்ற காலத்தில் தகப்பனாரனுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த யோகங்கள் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை அமையுது. கூடவே கேதுவும் இருக்கார் இல்லையா. பிள்ளைகள்கிட்ட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தோடு இருங்க. அவர்களுடைய கல்வியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்த வைங்களேன். 3ல் இருக்கக்கூடிய சுக்கிரன், குரு அந்த இடத்துல இருக்கார். 3ல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் 3ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அற்புதமான பலன்களை, ஆபரண சேர்க்கையை, வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, உறவினர்களுடைய வருகை, அவர்களுக்காக உபசரிப்பு, இது போன்ற நற்பலன்களை எல்லாம் ஏற்படுத்துகின்றார். 3ல் குரு இருக்கார். முயற்சியை ஒரு முறைக்கு 2 முறை எடுக்கணும். செய்கின்ற காரியத்தில் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். 12ல் சனி. சிறு சிறு செலவுகள், தொழில் சார்ந்த செலவுகளும் தொழில் சார்ந்த முதலீடுக்குண்டான செலவுகளையும் ஏற்படுத்துகிறார். செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளே ஆனாலும் ராகு 11ல் இருக்கனால ஒரு நல்ல லாபத்தையும் ஒரு நல்ல பொருள் வரவையும் கொடுத்து தான் செலவு பண்ண வைக்க போகிறார். அதனால் கவலைப்பட வேண்டியது இல்லை. ராசிக்கு அதிபதி 6ஆம் வீட்டில் செவ்வாய். ராசிக்கு அதிபதி 6ல் இருந்தார்னா கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். பாவக்கிரகம் இல்லையா. செவ்வாய் 6ல் இருக்கிறது சத்ரு ஜெயத்தை ஏற்படுத்தும். ரொம்ப நாளாக கடன் பாக்கிகள் வெளியில் இருந்தால் அதை கொஞ்சம் வரவு ஏற்படுத்திக்கலாம். புதிய கடன் வாய்ப்புகளை மட்டும் உருவாக்காதீங்க. பழைய கடன் தொகைகளெல்லாம் குறைக்கிறதுக்கு அற்புதமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்துங்க. 4ல் புதன், 6க்குரியவன் 4ல் மாதுர்ஸ்தானம், வாகனம் எல்லாம் சொல்கிறோம். இதில் சிறு சிறு செலவுகள், அம்மாவுக்காக இதை மருத்துவ செலவு பண்ணணும், வாகனத்துக்கு சிறு செலவுகள் எல்லாம் பண்ணினோம். இது போன்ற அமைப்புகள் ஏற்படும். கொஞ்சம் கவனத்தோட இறை வழிபாட்டோடு போனீங்கன்னா நிச்சயம் நன்மையான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஏற்படும். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் நெய் தீபமிட்டு கண்களை சிமிட்டாமல் அந்த தீபத்தை ஒரு 2 நிமிடம் பாருங்கள். நெற்றியில் புருவ மத்தியில் முருகனை நினைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வைங்க. இந்த மாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான நாளாக அமையும். எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி உங்களோடு இருக்கட்டும். போதி வணக்கம்.